அனைவருக்கும் வணக்கம். இது கேலக்ஸி அகாடமி, ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஓ ஹெச்ஓ ஏடிஹெச் எக்ஸாம். இன்றைக்கி நாம் கிஸ்டாப் கிராப் ப்ரொடக்ஷனில் சுகர் பீட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டெம்பரேட் கிராப். செனோஃபோடேசியா ஃபேமிலியில் வருது சுகர் பீட். பீட்டா வல்காரிஸ் வெரைட்டி பெங்காலென்சிஸில் வரக்கூடியது. பீட்டா வல்காரிஸ் வெரைட்டி பெங்காலென்சிஸ். டெம்பரேட் ஏரியாவில் இது முக்கியமான சோர்ஸ் ஆஃப் சுகர். ஸோ இப்போ டைரெக்டாக அந்த கிராப்குள்ளார நம்ம போகலாம். அந்த கிராப் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ராபிக்கல் சுகர் பீட். ஸோ வெரைட்டி பீட்டா வல்காரிஸ், சப்ஸ்பீசிஸ் வல்காரிஸ் வெரைட்டி அல்டிசிமா. ஸோ ஆக்சுவலி பீட்டா வல்காரிஸ் வெரைட்டி பெங்காலென்சிஸ்ங்கிறது பீட்ரூட் அல்லது பாலக் அந்த இதில் வரக்கூடியது. இது பீட்டா வல்காரிஸ் சப்ஸ்பீசிஸ் வல்காரிஸ் வெரைட்டி அல்டிசிமா. ஸோ சயின்டிஃபிக் நேம் நம்ம மாற்றிக்கணும். இதனுடைய ஆரிஜின் மெடிட்டேரியன் ரீஜன். ஸோ மத்திய தரைக்கடல் பகுதி. இது ஒரு பயனியல் சுகர் ப்ரொடியூசிங் டியூபர் கிராப். பயனியல் சுகர் ப்ரொடியூசிங் டியூபர் கிராப். சுகர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயனியல் கிராப். டெம்பரேட் ஏரியாவில் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் வேர்ல்டு ப்ரொடக்ஷன், 30% ஆஃப் டோட்டல் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் சுகர் ப்ரொடக்ஷனில் 30% ஆஃப் வேர்ல்டு சுகர் ப்ரொடக்ஷன் இதில் நடக்குது. ஸோ 45 கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்லேயும் இன்க்ளூடிங் தமிழ்நாடுலேயும் இதனுடைய பாப்புலாரிட்டி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்தியாவில் இப்போ சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதே இல்லை, எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ சுகர் பீட்டோட சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதே கிடையாது. இந்தியாவில் வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இதனுடைய சீடுக்கு பேர் சீட் பால் அல்லது மல்டி ஜேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சீடுங்கிறது ஒரு சீட் பால் மாரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். மல்டி ஜேம் இருக்கக்கூடியது. அதனால் அடிக்கடி நம்ம இதை தின்னிங் ஆப்ரேஷன் ரொம்ப மஸ்ட். ஸோ இது அல்கலின் சலைன் அல்கலின் பிஹெச் அப் டு 9.5 வரும். இது எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த கிராப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம். இதில் சுகர் ரெக்கவரி 10 to 12%. அதாவது 100 கிலோ கிழங்குலேருந்து 10 கிலோ சுகர் எடுக்கலாம், 12 கிலோ அப்படி. சுகர் கண்டென்ட் 12 to 15% இருக்குது. 12 to ரெக்கவரிங்கிறது வேறு, சுகர் கண்டென்ட் வேறு. ஃப்ரிக்ஸ் ரீடிங் 15லேருந்து 18% வேணும். ஜென்ரலாக எந்த கிராப்புக்கு மேக்ஸிமம் கட்டாலும் ஸோ 15 to 18 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 18 அந்த ரேஞ்சில். ஸோ சுகர் கேனை கம்பேர் பண்ணும்போது 30% அதிகமான சுகர் இதில் இருக்குது. சுகர் பீட்டில் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சடனாக டெம்பரேச்சர் எங்கேயோ ரைஸ் ஆகுது, ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது, டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னா டக்குன்னு இன்ஃப்ளாரசன்ஸ் எமர்ஜ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் போல்ட்டிங்னு சொல்கிறாங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு சுகர் பீட்டுக்காக ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி ஏற்படுத்தினவர் எஃப்சி ஆர்ச்சார்ட். ஸோ ரஷ்யா தான் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் பீட். லீடிங் ப்ரொடியூசர். இதனுடைய முக்கியமானது என்ன, இது ஒரு ப்ராமிசிங் எனர்ஜி கிராப்பாக இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல், அதாவது எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கான ரா மெட்டீரியலாக கூட இது இருக்குது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரா மெட்டீரியல். மெயினாக சுகர் கேன்லேருந்து தான் பண்ணுவாங்க, பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ரா மெட்டீரியலாக இருக்குது. ஸோ எத்தனால்லாம் இதுலேருந்து எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ எத்தனால் நம்ம பெட்ரோலில் டீசலில் அப் டு 10% வரைக்கும் ஆட் பண்ணி பயோஃபியூலாக யூஸ் பண்ணலாம். இதனுடைய வேஸ்ட் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதனுடைய டாப் லீஃப், அந்த கிழங்கு போக மேலே கூடிய டாப் போர்ஷன் பாட்ராகவும் பல்ப் மேக்கிங்க்கும் கேட்டில் ஃபீடாக கூட யூஸ் ஆகுது. ஸோ அதனுடைய பல்ப் கேட்டில் ஃபீடாகவும் யூஸ் ஆகுது. பல்ப் கேட்டில் ஃபீடாகவும் பீட்டோட டாப் போர்ஷன் பாட்ராகவும் யூஸ் ஆகுது. கேக்கு ஆர்கானிக் மெனியூராக யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் அதனுடைய யூசஸ். கொஷின் கேட்கலாம், சுகர் கேனுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு கேட்டால். ஸோ இதனுடைய ஃபேமிலி செனோஃபோடேசியா முன்னாடி நான் பார்த்த மாதிரி இது ஒரு பயனியல் கிராப். அப்படின்னா என்ன அர்த்தம், ரூட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சீசன், ஒரு டைம் எடுத்து ஒரு சீசன்லையும், ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் இன்னொரு சீசன்லையும் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ரூட் அல்லது இது ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே எக்கனாமிக் பார்ட் ரூட். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை டியூபர் கிராப்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கீழே தான் டியூபர்னு சொல்கிறோம். ஒரிஜினலாக இது உன்னோட எக்கனாமிக் பார்ட் ரூட். ஸோ அதை கூட கூட நம்ம மாற்றிக்கணும். இது டியூபர் கிராப் கிடையாது, ரூட் கிராப். சுகர் பீட் என்பது ரூட் கிராப். இங்கே எக்கனாமிக் பார்ட் ரூட் தான், எக்கனாமிக் பார்ட் ரூட். ஸோ அதை மாற்றிக்காங்க, ரைட். ஸோ அங்கேயே நான் மாற்றி சொல்லுவேன். இங்கே ஒரு இடத்துல முன்னாடி பார்த்திங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்கோம், பயனியல் சுகர் ப்ரொடியூசிங் டியூபர் கிராப்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதை டியூபர்னு சொல்கிறாங்க, பட் ஆக்சுவலி தட் இஸ் ரூட். பயனியல் சுகர் ப்ரொடியூசிங் ரூட் எக்கனாமிக் பார்ட். சரிங்களா, ரைட். அடுத்தது ஸோ மெயினாக சுகர் ப்ரொடக்ஷனுக்கு ஆனுவலாக தான் க்ரோ பண்ணுறாங்க.
டேப் ரூட்டில் சுக்ரோஸ் அதிகமாக இருக்குது. என்ன டைப் ஆஃப் சுகர்? சுக்ரோஸ். இதனுடைய ஃப்ரூட் வந்து சீட் பாலில் 2லேருந்து அதுக்கு மேலே கூடிய வையபிள் சீடு வந்து இருக்கும். 3 பார்ட் இருக்குது இதில். க்ரௌனு, நெக்கு, ரூட்டு. ஸோ க்ரௌன் போர்ஷன், நெக் போர்ஷன், ரூட்டு கீழே, அதுக்கு மேலே நெக், அதுக்கப்புறம் க்ரௌன் போர்ஷன் சொல்கிறது. ஸோ போல்ட்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அன்யூஸ்வல் டெம்பரேச்சர் இருக்கும்போது சடனாக வந்து ஃப்ளவர் எமர்ஜ் ஆகிறது தான் போல்ட்டிங். இந்தியாவில் இதனுடைய கல்டிவேஷன் நார்த் இந்தியாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1974 கமர்ஷியலாக ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, யூபியில் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஈவன் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசில் ரெயின்ஃபெட் ஸ்ப்ரிங் கிராப்பாக எந்த ஏரியாவில் ரெயின்ஃபெட்டாக க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இதுவும் முக்கியம். தமிழ்நாட்டில் இதை ஏன் க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேவரபிள் கிளைமேட் வந்து இருக்குது, கேரக்டர்ஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஏன் இது சூட்டபுள்? ஏன் தமிழ்நாட்டுக்கு இது சூட்டபுள்? ஹைப்ரிட்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குது. ஏன்? ஷார்ட் டூரேஷனில் 5லேருந்து 6 மாதம். இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5லேருந்து 6 மாதத்தில் வந்து கிராப்பை கல்டிவேட் பண்ணி முடிச்சிடலாம். 60லேருந்து 80 சென்டிமீட்டர் வாட்டர் ரெக்யர்மெண்ட் இருந்தால் போதும். ரைட். ஸோ சுகர் கண்டென்ட் இத்தனை %, 12 to 15% வந்து இருக்குது. ஸோ இது டியூபர் கிராப் அப்படிங்கிறதால சாயில் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ டியூபர்னு சில இடத்துல மேக்ஸிமம் சொல்கிறாங்க. பட் எக்கனாமிக் பார்ட் ரூட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, மறந்துட வேணாம். ஸோ நிறைய இது வந்து சோர்ஸ்லேருந்து தான் நான் எடுத்தேன், நிறைய சோர்ஸஸ்ன்னு எடுத்தேன். அதுலேயும் டியூபர் கிராப்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் எக்கனாமிக் பார்ட் ரூட்டுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, எனாஃப். ஸோ இது நல்லா சலைன் அல்கலி சாயிலையும் க்ரோ பண்ணுது. ஸோ ஹார்வெஸ்டிங் பீரியட் மார்ச், ஜூன், அதாவது சம்மர் மந்த்லேயே இருக்குது. ஸோ அப்போ அதனால் தமிழ்நாட்டுக்கு இது சூட்டபுள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹைப்ரிட் கண்டிப்பாக இது கொஷினில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காவேரி, இந்து, சுப்ராங்கிறதுலாம் ஹைப்ரிட் ஆஃப் சுகர் பீட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சிஞ்சண்டா கம்பெனி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இம்போர்ட் தான் வந்து பண்ணுறாங்க. இது ஒரு ஷார்ட் டூரேஷன் கிராப். 5லேருந்து 6 இரிகேஷன் இருந்தால் போதும். ஸோ 5லேருந்து 6 மாதத்துக்குள்ளார ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்தியாவில் எந்த வெரைட்டி ரிலீஸ் பண்ணல, பட் இதெல்லாம் சிஞ்சண்டா கம்பெனி இம்போர்ட் பண்ண வெரைட்டிஸ். ஸோ சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேட் அண்ட் கூல் கிளைமேட் கிராப். ஸோ முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ டிராபிக்கல் சுகர் பீட்டுக்கு மட்டும் நல்ல சன்ஷைன் வந்து வேணும். பேசிக்காக இது ஒரு டெம்பரேட் கூல் சீசன் கிராப். பட் இப்போ டிராபிக்கல் ஹைப்ரிட் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டிலையும் க்ரோ பண்ணுறோம். ஸோ ஹை ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்லாம் இதுக்கு வந்து சூட்டபுள் கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த டியூபர் அல்லது ரூட் சிந்தசிஸுக்கெலாம் இது டெவலப்மெண்ட், டியூபர் டெவலப்மெண்ட்டுக்கு, சுகர் சிந்தசிஸ்க்கு இது வந்து சூட்டபுளாக இருக்காது. இதனுடைய சோயிங் டைம் செப்டம்பர், நவம்பர், நார்த் ஈஸ்ட் மான்சூனோட டைமோட இது கோயின்சைட் ஆகுது. ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது, 20-25. சுகர் அக்குமுலேஷனுக்கு 25லேருந்து 35 டிகிரி செல்சியஸாக வந்து இருக்குது. அடுத்து இது கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஆப்டிமம் pH 6.5 to 8. இப்போ ஆப்டிமம் pH 6.5 to 8. ஸோ சலைன் அல்கலி pHல் வரும். எகைன் ரிப்பீட்டேஷனாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அசிட்டிக் சாயில் இதுக்கு சூட்டபுள் கிடையாது. வாட்டர் லாகிங் கண்டிஷனில் இது ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ இது ஒரு ரபி சீசன் கிராப். செப்டம்பர், நவம்பரில் தான் வந்து சோயிங் பண்ணுறோம். ஹார்வெஸ்டிங் பண்ணுறது மார்ச், மேவில். ஸோ ரபி சீசன் கிராப். ஸோ ஆப்டிமம் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்கணும். ஸோ 1,00,000லேருந்து 1,20,000 பெர் ஹெக்டருக்கு வந்து இருக்கணும். பெல்லட்டட் சீட்ஸ் யூஸ் பண்ணோம்னா, பெல்லட்டட் சீட்ஸ்னால் என்னென்னு முன்னாடி பார்த்துருப்போம். சீடெக்கில் பெல்லட்டட் சீட்ஸ் அப்படின்னா கோட்டிங் பண்ண சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனுடைய சீட் ரேட் வந்து கொஷினில் கேட்பாங்க. 3.6 kg பெர் ஹெக்டர். ஒரு பாக்கெட்டில் 20,000 சீடு வரையிலும் இருக்கும். 600 கிராம் ஒரு பாக்கெட்டு. 600 கிராம் ஒரு பாக்கெட், 20,000 சீடு இருக்கும். நார்மல் சீட் ரேட் வந்து 10 கிலோ. ஸோ இதனுடைய ஃபீல்டு டீப் ப்ளவிங் தான் வந்து பண்ணணும். 45 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு. இதனுடைய ஸ்பேஸிங் 50 சென்டிமீட்டர், அதாவது 50x20. ஸோ 50x20 ரிட்ஜஸ் அண்ட் ஃபர்ரோவில். ஓகேங்களா? 2 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து நாம் வந்து சோயிங் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 45-15 சென்டிமீட்டர் தான் நல்லா ஈல்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபெர்டிலைசர் படிச்சுக்காங்க, கேட்கலாம். 150-75-75 ஃபெர்டிலைசர், சீட் ரேட்டு. இது ஒரு பைனியல் கிராப். இதனுடைய சுகர் கண்டென்ட், சுகர் ரெக்கவரி, சுகர் பர்சன்டேஜ் இதெல்லாம் முக்கியம். அளவுக்கூடிய வெரைட்டிஸ் இதெல்லாம் முக்கியம். ஏன் தமிழ்நாட்டில் ப்ரெஃபர் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து முக்கியம். ஸோ ஃபெர்டிலைசர், குளோரைடு அயனி இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த. ஏன்னா அதனுடைய டியூபர் ஈல்டு, அதாவது ஈல்டு, ரூட் ஈல்டு, சுகர் கண்டென்ட்லாம் குறையும். ஸோ வாட்டர் ரெக்யர்மெண்ட் 800லேருந்து 850 mm, அப்படி இல்லைனா 80-85 சென்டிமீட்டர் அந்த ஆங்கிளில் பார்த்தோம். ஸோ இது வந்து வாட்டர் ஸ்டேக்னேஷனுக்கு சசப்டபுள். அகைன் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ சென்சிட்டிவ் டு மாய்ச்சர். த்ரூ அவுட் தி லைஃப் சைக்கிள் வந்து மாய்ச்சர் வந்து அதிகமாக ஃபுல்லாக நிற்கக்கூடாது. ஸோ வாட்டர் ஸ்டேக்னேஷன் இருக்கக்கூடாது. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி எப்பவுமே ஒன்று தான். ஜென்ரலாகவே எல்லா கிராப்புக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ லைஃப் சேவிங் இரிகேஷன் 3rd டேயில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டாக 15லேருந்து 20 நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இரிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சுகர் அக்யூமுலேஷன் அதிகமாக நடக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக படித்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் மல்டிசெம் ஜீடு இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து தின்னிங் பண்ணணும். ஸோ ஒரு சீட் பாலில் அல்லது க்ளோம் ரூலில் 4 சீட்லிங் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் 3 வந்து ரிமூவ் பண்ணணும்.
30 நாள் சோயிங் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறோம். ஸோ ஆப்டிமம் பாப்புலேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ மோனோஜம் சீடு இருந்தால் ஒரு சீட்லிங் பேர் சீடுகளுக்கு வந்து மோனோஜம் சீட்ஸ் வந்து ப்ரெஃபரபிள். அது இருந்தால் ஒரே ஒரு சீடு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ வீட் பாப்புலேஷன் 75 நாள் வரைக்கும் இருக்கக்கூடாது. ஸோ பெட்லாக்ளோர் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா பென்டிமெத்திலின் யூஸ் பண்ணலாம். எர்த்திங் அப் 50 நாளுக்கு அப்புறம் பண்ணணும். ஸோ இதுவெல்லாம் முக்கியம். எர்த்திங் அப் முக்கியம். ஸோ அப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் முன்னாடியே பார்த்துட்டு 5லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கான இண்டைசஸ் என்னென்னா லீஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலராக மாறும், நைட்ரஜன் டிஃபிஷியன்சியாக இருக்கும், ஃப்ரிக்ஸ் ரீடிங் 15லேருந்து 18% இருக்கும். ஸோ இதெல்லாம் மெச்சூரிட்டி இண்டைசஸ். ஸோ ஃபேக்ட்ரிக்கு வந்து 48 மணி நேரத்தில் ப்ராசஸிங்க்கு வந்து அனுப்பிடணும் ஃப்ரூட்ஸை. ஈல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 80லேருந்து 100 டன் வரையிலும் கிடைக்குது. ஸோ அந்த சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சுகர் பீட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் டிஃப்யூஷன். இதுவும் முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணால் அந்த சுகர் பீட்டோட லீஃப் டாப் போர்ஷன் வந்து ஆக்சாலிக் ஆசிட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பேட் நம்ம வந்து பை ப்ராடக்ட் இது. ஸோ அந்த எஃபெக்டை வந்து பண்ணுறதுக்காக அதோட வந்து லைம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃபாட்டராக கொடுக்கலாம். மொலாசஸ்ங்கிறது இதனுடைய பை ப்ராடக்ட். ஸோ சுகர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு போக மீதி இருக்கிறதுலேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ பெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஃபீட்ஸ், டொபாக்கோ, கேட்டர்பில்லர், பிலிபிட் எல்லாம் முக்கியமானது. டிசீஸில் செர்கோஸ்போரா, லீப் ஸ்பாட், ரூட் நாட், நம்பட்டோட், கிரவுண்ட் ராட் இதெல்லாம் ஓரளவுக்கு. ஸோ ஐபிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்தமாதிரி டிசீசஸ் இருக்கும்போது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன் 10 கிராம் பெர் கேஜி ஆஃப் சீட் வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சம்மர் ஃப்ளோவிங் பண்ணி ஃபீல்டில் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம். கிராப் ரொட்டேஷன் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மேரிகோல்டு, சிஞ்சல்லி, சன்னம் போட பண்ணும்போது ரூட் ராட், நெமட்டோட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம். சாயில் அப்ளிகேஷன் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 2.5 கிலோ. ஸோ எஃப்ஏஎம் 50 கிலோட மிக்ஸ் பண்ணி பிளான்டிங் பண்ணால் நிறைய சாயில் பாண்ட் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ட்ராப் கிராப்பாக கேஸ்ட்ரை க்ரோ பண்ணோம் அப்படின்னா ஸ்போடோப்ட்ரா மாற்றை வந்து அட்ராக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ லைட் ட்ராப் வந்து வச்சாலும் இது மற்ற கிராப் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ பொடோப்ட்ரா, லுட்ரா கண்ட்ரோல் மெஷர்ஸ்னால் இது எல்லாம் பொருந்தும். லைட் ட்ராப் வந்து வைக்கலாம். ஒரு மெக்குரி பெரு 5 ஹெக்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்போடோப்ட்ரா, லுட்ராவுக்கு பெரமோன் ட்ராப்பும் வந்து வைக்கலாம். ஸோ பெரோடினேசல் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸ்போடோப்ட்ரா எக் மாசஸ் வந்து கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஹேண்ட் பிக்கிங், டிஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்போடோப்ட்ரா கண்ட்ரோலுக்கு தான். ஸோ ஸ்போடோப்ட்ரா கேட்டர்பில்லர் கண்ட்ரோலுக்காக. ஸோ நீட் பேஸில் பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 10 to the power 12 1012 10 to the power 12 அப்படின்னு அர்த்தம். இல்லைனா நீம் சீட் கெர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% வந்து ஸ்ப்ரே பண்ணால் பீட்டில்ஸு, ஏர்லி இன்ஸ்டார் கேட்டர்பில்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து எபவுட் தி டோட்டலாக வந்து சுகர் பீட்டை பற்றி ஒரு ஸ்பீடப் குயிக்காக வந்து பார்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமான கண்டென்ட் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்துக்கங்க, நல்லா படிங்க. அடுத்த கிராப்பில் வந்து பார்க்கலாம்.